இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் வஞ்சன் சாறு செஞ்சு பார்க்கலாமா? 1/4 மணி நேரம் தோரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் இப்போ 1/2 கிலோ பீன்ஸ் இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பீன்ஸ் சேர்த்துட்டோமா? இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதை 3லேருந்து ஒரு 4 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ பீன்ஸும் தண்ணியும் தனி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி, ஒரு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மெயினாக இந்த பீன்ஸும் இந்த பருப்பும் தான் இவருக்கு. இதை நல்லா சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம குழம்பு தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பீன்ஸு தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். இந்த அவ்வளோதாங்க. இவரை தாளிச்சு விட்டா வஞ்சன் சாறு ரெடி. இந்த மிச்சம் இருக்கிற காயை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, 1 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றிட்டு 1 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ குழம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட வஞ்சன் சாரோட இந்த களி சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.